ஓகே. 2024ஆம் ஆண்டுக்குரிய சாதாரண தர பரீட்சை பேப்பரை செய்கிறதுக்கு தான். ஸோ இதில் பார்ட் 1ல் உங்களுக்கு தெரியும் 25 கேள்விகளுக்கும் பொதுவாக முதல் 10 கேள்விகள் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா அதுக்குரிய மெத்தட்கள் பெருசாக இருந்தாலும் சில கணக்குகளுக்கு அல்லது சில கேள்விகளுக்கு மெத்தட் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் பெருசாக இருந்தாலும் மார்க்ஸ் வந்துட்டு புள்ளிகள் ஒன்று தான் வழங்கப்படும். ஸோ ஆகவே இந்த முதல் 10 கேள்விகளையும் மிச்சம் இலகுவான வழிமுறைகளில் செஞ்சு கொள்றதுக்கு தான் பார்க்கணும், மிச்சம் நேரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ஆரம்பிப்போம். முதலாவது கேள்வி, ஒரு வீட்டின் சுவர்களில் தீந்தையை பூசுவதற்கு 6 மனிதர்கள் 8 நாட்கள் எடுப்பர் என மதிக்கப்பட்டுள்ளது. அவ்வேலையை 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டுமெனின் அதற்காக எத்தனை மனிதர்கள் மேலதிகமாக ஈடுபடுத்தப்பட வேண்டும்? ஆகவே இது எங்களுக்கு தெரியும், வேலை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. மனித நாட்கள் பாடம் படிச்சிருப்போம். அதில் முதலாவது வேலையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு மனிதர்கள் எண்ணிக்கையும் நாட்களின் எண்ணிக்கையும் பெருக்கினா சரி. ஆகவே 6 மனிதர்கள் என்று மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதே நேரம் 8 நாட்கள். ஆகவே 8 தர 6 48 மனித நாட்கள் என்று வரும். மொத்த வேலை மனித நாட்கள் மொத்த வேலை. அடுத்தது கேட்குறான், அதே வேலையை செய்கிறதுக்கு 3 நாட்களில் செஞ்சு முடிக்கணுமா? ஆகவே எத்தனை மனிதர்கள் வேணும்னு கேட்குறான். ஆகவே 48 மொத்த வேலை, 3 மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ நாட்களை எங்களுக்கு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ன்னு எடுப்போம். நாட்களின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு எடுப்போம். ஆகவே எக்ஸ் தர 3 சமன் 48ங்கிற ஒரு சமன்பாடு எங்களை பெற்றுக்கொள்ள. அதன் பிறகு இந்த 3 இல்லாமக்கிறதுக்கு அங்கால பக்கம் கொண்டு போய் பிரிப்போம். இங்கே பெருக்குப்பட்டுட்டிக்குது. ஆகவே அங்கிட்டு போனால் பிரிப்படும். ஆகவே 48 3ஆல் பிரித்தா 16 மனிதர்கள் அப்படின்னு ஆன்சர் வரும் முதலாவது கேள்விக்கு. ஆகவே இது ஒரு வேலை சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்போ மொத்த வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு தரப்பட்ட மனிதர்களின் எண்ணிக்கையும் நாட்களின் எண்ணிக்கையும் பெருக்கி அதன் பிறகு அந்த வேலையை குறிப்பிட்ட ஒரு குறைவான மனிதர்கள் எண்ணிக்கையை வச்சு அல்லது நாட்களின் எண்ணிக்கையை வச்சு செஞ்சு முடிப்பதற்கு கேட்பார். அப்போ ஒன்றை தந்துட்டு இன்னொன்று கேட்பார். ஒன்று மனிதர்கள் எண்ணிக்கையை தந்துட்டு நாட்களை கேட்பார், இல்லாட்டி நாட்களை தந்துட்டு மனிதர்கள் எண்ணிக்கையை கேட்பார். இந்த கேள்வியில் நாட்களை தந்துட்டு மனிதர்கள் எண்ணிக்கை கேடுவட்டிக்கு. ஆகவே நாங்கள் இப்படி இந்த கேள்வியை செய்வோம். அடுத்தது, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப பிஏயின் பெருமானத்தை காண்க அல்லது பிஏயின் பருமனை காண்க. இந்த கோணத்தை கேட்குறான். அப்போ எங்களுக்கு தெரியும் இது ஒரு ஒன்று விட்ட கோணம் வடிவத்தில் இருக்கிற ஒரு உருவம். எப்படி என்றால் பிஏ சமாந்தரம் சிடி, பிஏ சமாந்தரம் சிடி. ஆகவே எங்களுக்கு தெரியும் ஏபிஇ கோணமும் பிசிடி கோணமும் சமன் 40 பாகை. இதை நாங்கள் சொல்லுவோம் ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே இந்த கோணம் 40 பாகை. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதில் இந்த முக்கோணி ஏபிஇயை கருதினால் ஏஇசின்றது ஒரு புறக்கோணம். ஏஇசி என்ற இந்த கோணம் 70 பாகை என்ற இந்த கோணம் ஒரு புறக்கோணம். ஆகவே எங்களுக்கு தெரியும் புறக்கோண தேற்றம் டொண்டிக்குது. ஒரு முக்கோணியில் புறக்கோண தேற்றம் எங்களுக்கு தெரியும். ஒரு புறக்கோணம் அதோட அகத்தெதிர்கோணங்கள், அகத்தில் எதிரறிக்கிற கோணங்கள், அகத்தில் இருக்கிற கோணம் இல்லை, அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாரி. ஆகவே இந்த 2 கோணங்களையும் கூட்டுறதுக்கு பிஏஇ என்ற கோணத்தையும் சக ஏபிஇ என்ற கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமனாரி. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் புறக்கோண தேற்றம். அவை அதுக்கு சமனாரி. ஆகவே 70 பாகை சமன் பிஏஇ சக ஏபிஇ. இப்போ எங்களுக்கு பிஏஇயை தான் கண்டுபிடிக்கணும். ஏபிஇ தந்திருக்கிறான், நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் 40 பாகை என்று. ஆகவே பிஏஇ 70 பாகை சய 40 பாகை 30 பாகை என்று வரும். மிகவும் லேசான ஒரு கேள்வி. 2 தேற்றங்கள், ஒன்று விட்ட கோணங்களும் முக்கோணின் புறக்கோண தேற்றம். ஆகவே இதெல்லாம் 10ஆம் ஆண்டில் இருக்கிறது. அடுத்தது சுருக்குக. இது வந்துட்டு அச்சரகணித பின்னங்கள் பாடத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே வித்தியாசமான பகுதி எண்கள். ஆகவே எல்லா பகுதி எண்களையும் என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். ஆகவே எங்களுக்கு தெரியும் 3x 6x 12x
இது மூணுக்கும் நாங்கள் போமசி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சால் 12x என்று வரும். 12x என்று வரும். ஆகவே எல்லா அடிகளையும் 12x ஆக மாற்றணும். ஆகவே 2 கீழ் 3x இதை 12x ஆக மாற்றுறதுக்கு 4ஆல் பெருக்குவோம். ஆகவே மேலேயும் 4ஆல் பெருக்குவோம். அதே மாதிரி 5 கீழ் 6x 12x ஆக மாற்றுறதுக்கு 2ஆல் பெருக்குவோம். ஆகவே மேலேயும் 2ஆல் பெருக்குவோம். அதே நேரம் சய 7 கீழ் 12x அப்படியே வரும். ஆகவே 8 கீழ் 12x சக 10 கீழ் 12x சய 7 கீழ் 12x. ஆகவே 18 சய 7 கீழ் 12x. ஏனென்றால் நாங்கள் அடிகள் சமன் இருந்தால் தொகுதி எண்களை கூட்டி கழிக்க. ஆகவே 10 மற்றும் 17 7 கழிப்படும். இப்போ 18 இருந்து 7 போனால் 11 கீழ் 12x என்று வரும். இது ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள வடிவங்களிடையே முக்கோண குறுக்குவெட்டில் ஒரு செவ்வரியத்தின் ஒரு முகத்தின் வடிவமாக எது இருப்பதில்லை என தெரிந்தெடுத்து அதன் கீழ் ஒரு கோட்டினை வரைக. ஆக எங்களுக்கு தெரியும் முக்கோண குறுக்குவெட்டில் ஒரு செவ்வரியம் அதிட ஒரு முகத்தின் வடிவமாக. ஆகவே எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு செவ்வரியம் இப்படி காணப்படும். செவ்வரியம் நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். சயின்ஸ் ப்ரொஜெக்டில் எல்லாம் செஞ்சிருப்போம். இதில் உள்ளுக்கு நிறைய டிசைன்ஸ் எங்களுக்கு ஏற்படுத்தலும். ஆகவே இதில் கட்டாயமாக எப்படியும் ஒரு முக்கோண முகம் இருக்கு. அதே நேரம் கீழே இந்த அடியில் இருக்கிற முகம் அல்லது இந்த பக்கம் இருக்கிற முகம் அல்லது இந்த பக்கம் இருக்கிற முகம், இந்த முகங்கள் எல்லாம் எப்படியுமே செவ்வக முகம் இருக்கும் அல்லது கட்டாயம் சதுர முகம் இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாலும் ஒன்று இருக்கும், சதுரமாக இருக்கும். ஆகவே இதில் தந்திருக்கிற விடைகள் ஒரு முகத்தின் வடிவமாக இருக்கக்கூடியது இருக்க முடியாதது, இருப்பதில்லை என தெரிஞ்சு கொண்டது செவ்வகமும் சதுரமும் முகமாக இருக்கிறது. ஆகவே சாய் சதுரம் தான் முகமாக இருக்க முடியாது. ஏண்டா செவ்வரியம் என்று சொல்லியிருக்கான். அப்போ முக்கோண குறுக்கு வெட்டுடைய செவ்வரியம் என்றால் கட்டாயம் செவ்வகம் அல்லது சதுரமாக தான் இருக்கணும். சாய் சதுரம் எப்படியும் வர இயலாது ஒரு முகமாக. அடுத்தது தரப்பட்ட வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப நாடகமும் அரங்கியலும் எனும் பாடத்தை கற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை 30 எனின் நாட்டியம் எனும் பாடத்தை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை யார்? ஆகவே இந்த வரைவில் நாடகமும் அரங்கியலும் 20 பாகை கோணத்தில் எது 30 மாணவர்கள் எண்ணிக்கைன்றதான் ரிப்ரசன்ட் பண்ணுது. அப்படி என்றால் 30 மாணவர்கள் எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு இதில் 20 பாகையை பயன்படுத்துகிறாங்க. ஆகவே முதலாவது நாட்டியத்தை படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கையை நாங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். நாட்டியத்தை படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கையை நாங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை முதல் கண்டுபிடிப்போம். ஆகவே எங்களுக்கு தெரியும் ஒரு வட்டத்தில் இது 90 பாகை, இது 20 பாகை, இது 180 பாகை. இந்த கோணம் எங்களுக்கு தெரியாது, இது மட்டும்தான் தெரியாது. ஆகவே எக்ஸின் எடுப்போம். ஆகவே ஒரு வட்டத்திட மையத்திட முழு கோணம் எங்களுக்கு தெரியும் 360 பாகை உண்டு. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினால் 360 வரும். ஆகவே 180 பாகை 20 பாகை சக இதோட கோணம் எனக்கு தெரியாது, கோணம் எக்ஸின் எடுக்கிறேன். இது வந்துட்டு 90 பாகை மற்றது. ஆகவே 360 பாகை சமன் 290 பாகை சக எக்ஸ். ஆகவே எக்ஸ் சமன் 360 பாகை சய 290 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் 70 பாகை என்று வரும். ஆகவே நாட்டியத்தை குறிக்கும் கோணம் 70 பாகை. சரியோ? ரைட். இப்போ என்ன செய்யணும்னால் எங்களுக்கு தெரியும் 20 பாகை வந்துட்டு எத்தனை மாணவர்களை குறிக்குதாம்? 30 மாணவர்களை குறிக்குதாம். இப்போ இது 70 பாகை என்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ 20 பாகை 30 மாணவர்களை குறிக்குதாம். ஆகவே நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 70 பாகைக்குரியது எத்தனை மாணவர்களை குறிக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆகவே இதை நாங்கள் வைன்னு எடுப்போம். ஆகவே என்ன செய்யலும் 30 20ஆல் பிரித்து 70ஆல் என்ன செய்வோம்? பெருக்கும்.
30 20ஆல் பிரித்து 70ஆல் பெருக்கும். ஆகவே இந்த 0 0 வெட்டுப்படும். ஆகவே இதை 2ஆல் பிரித்தால் 70 2ஆல் பிரித்தா 35. 35 தர 3 105 மாணவர்கள் என்று வரும். 105 மாணவர்கள் என்று வரும். ஏனென்றால் திரும்ப இது சொல்கிறேன், 20 பாகை 30 மாணவர்களை விளங்கப்படுத்து அல்லது குறித்து காட்டு. ஆகவே நாங்கள் பார்க்க வேண்டியது 70 பாகை எத்தனை மாணவர்களை குறித்து காட்டுது. ஆகவே நாங்கள் ஒரு பாகையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், 30 மாணவர்களை 20 பாகையால் பிரிக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு பாகை எத்தனை மாணவர்களை குறிக்கும் வருமே. அது வந்ததுக்கு அப்புறம் அதை 70 பாகையால் என்ன செய்கிறோம், பெருக்கல். ஆகவே இப்படித்தான் முதல் 5 கேள்விகளையும் உங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது.